ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. அதாவது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும், மேலும் மிதுனம் ராசியில் உள்ள மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு, நீங்கள் எந்த தெய்வத்தை பரிகாரமாக வணங்குவதன் மூலம் உங்களது வாழ்க்கை முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக பதிவிட்டிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான நல்ல தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும். மேலும் நாம் இந்த மிதுனம் ராசி அப்படின்னு வச்சுக்கிட்டாவே இந்த மிதுன ராசிக்காரங்கிட்ட பொதுவாகவே எல்லாமே இருக்குங்க. திறமை, தோற்றம், புதுமையான ஸ்டைலு, இது எல்லாமே வந்துட்டு நிறைஞ்சு காணப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கும் திசை ஒரு முறை பார்த்தாலே அவங்கள தன் பக்கம் ஈர்க்கும் திறன் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களை மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க இயல்பாகவே. ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த திறனை பற்றி ஒரு பெருசாக சட்டம் பண்ணாமல் இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் அவங்க வந்துட்டு மிகவும் தனித்துவமாக தெரியக்கூடிய செயல்களை எல்லாமே செஞ்சு மக்கள் மத்தியில் பாராட்டு பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி எல்லாமே பெருசாக இவங்க அக்கறையாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க ஒரு இயல்பாக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான இவங்க செய்கிற ஒரு நல்ல விஷயத்தை கூட இயல்பாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவங்க தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க. பிறவியிலேயே சாகசங்களை விரும்பக்கூடிய இவங்க பொழுதுபோக்கு நிறைய சாகசமாக செய்வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே பல இடத்துல இவங்களோட சாகசத்தை காட்டுவாங்க. திறமையான வாழ்க்கை துணைவரை தேடுறதுல இவங்க மிதுன ராசிக்காரங்க ஒரு கண் இருக்குங்க. முதல்ல இவங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசியில் எப்படி சொல்கிறதுனா, மிதுன ராசியில் பிறக்கிறதே ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னே சொல்லலாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால், மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களோட மதிப்பு அப்படிங்கிறது சரியாக தெரியுங்க. யார் மேலேயுமே அவ்வளவு எளிதாக கோபம் கொள்ள மாட்டாங்க, வீண் பழி சுமத்த மாட்டாங்க. ஆனால் இவங்கள் மீது தேவையில்லாமல் வீண் பழி சுமத்துறவங்களை கட்டாயம் இவங்களோட வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இவங்க கிட்ட உதவி அப்படின்னு தேடி வந்தால் தயங்காமல் செய்யக்கூடியவங்க இவங்க. அவங்க இவங்களோட வாழ்க்கையில் கோபம் கொள்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருந்தா கூட அவங்களுக்கே மறுபடியும் அவங்களோட வாழ்க்கையில் தேவைப்பட்டால் இவங்களை வந்து கேட்டால் அது எல்லாமே மனசில் வச்சுக்காம மறுபடியும் உதவி செய்யும் குணம் இந்த மிதுனம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கிறது ஒரு தனி சிறப்பாகவே சொல்லப்படுதுங்க. இப்படி இருந்துமே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், துயரங்கள் அடைஞ்சிருப்பாங்க. அதற்கு எல்லாமே வந்துட்டு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் தாங்க. உங்களுக்கு ராசி கடவுளுமே நாராயணன். இதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தா, புதன் கிழமையில் நாராயணர் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையை நல்ல முன்னேற்றமான வகையில் கொண்டு செல்வதற்கு மிகுந்த உறுதுணையாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் நாராயணனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எவ்வளவோ சிறப்பு குணம் நிறைஞ்சது தாங்க இந்த மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம். வாழ்வில் குறிக்கோள் எது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் போராடி வெற்றி பெறும் ஒரு மாதம்னே சொல்லலாம். எந்த ஒரு செயலையுமே இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலாக கவனம் கட்டாயம் தேவைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குரு பகவானால் நிறைவேறிடும். அதனால் பயம் கொள்ளாதீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்களிடமே வந்து சரணடையக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவில் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிச்சு கொள்வீங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய இடம் வாங்கும் முயற்சி அப்படிங்கிறது வெற்றி தரும் வாய்ப்பில் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படும். விரைய செலவு ஒரு சிலருக்கு வரக்கூடுங்கிறதுனால செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன கோளாறுகள் வந்து போகுங்க. பொதுவாக நிதானமாக செயல்படுறதும் அனுசரித்து செல்றதும் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை அதிகரித்து தர உதவும். சுக்கிர பகவான் சஞ்சாரம் உங்களோட வாழ்க்கை துணையில்
ஆதாயம் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புமே அமையுங்க. உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் அக்டோபர் 11ஆம் தேதி இருக்கு. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 18, 23, 27 மற்றும் அக்டோபர் 5, 9, 14. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் தொடராமல் இருக்கணும்னா நீங்கள் பரிகாரமாக இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க கிருஷ்ண பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பலமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுங்க. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை பார்த்துடலாம். நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட இவங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதத்தில் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் ஏற்றம் தரும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சாரம் ஒவ்வொரு செயலிலுமே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுதுங்க. ஜீவனஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரம் செய்யறதுனால தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். கவலை கொள்ள தேவையில்லை. வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும். இதுவரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். சூரிய பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு வேலை போல இருக்குங்க. ஒரு பக்கம் இருந்தாலுமே அதற்கேற்ற வருமானம் அதிகரித்து காணப்படும். குரு பகவானின் பார்வையால் சங்கடங்கள் இல்லாமல் சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டால் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியுங்க. மேலும் வியாபாரம் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் அதிகரித்து காணப்படும். மேலும் கல்வியாளர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் மாதம்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். புதிய பொறுப்பு, பதவி இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு உங்களோட படிப்புல கட்டாயம் அக்கறை என்பது தேவைங்க. சொத்து வாங்க முயற்சி செய்யறவங்களோட கனவு நனவாகும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம தினங்கள் 11, 12. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 22, 23, 31 மற்றும் அக்டோபர் 4, 5, 13, 14. உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் துன்பங்கள் தொடராமல் இருக்க பரிகாரமாக நீங்கள் அம்மனை வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதன் பிறகு மிதுனம் ராசியில் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. வாழ்க்கையை பற்றின ஞானமும் கல்வி அறிவும் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு அவருடைய பார்வை 3மே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் அவரோட பார்வை உண்டாகிறதுனால உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த விரோதம், போட்டிகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிடும். மேலும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த வேலையை நினைத்தபடி நீங்கள் நடத்தி காட்ட போறீங்க. உங்களோட திறமையை வெளிப்பட்டு காணப்படும். சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகுங்க. இழுபறியாக இருந்து வந்த வரவுகள் எல்லாமே கூடிய விரைவில் உங்கள் கை வந்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடிய விரைவில் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுதுங்க. வெளிநாடும் செல்லும் முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான முடிவில் அமையும். ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கோபம் வரும். அதனால கொஞ்சம் கோபத்தை எல்லாமே கட்டுக்கொள்ள வச்சுக்கோங்க. நிதானமாக செயல்பட்டால் அதன் மூலம் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையுங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதமானே சொல்லலாம் இந்த மாதத்தை. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் 12ஆம் தேதி, அதிர்ஷ்ட நாள் செப்டம்பர் 21, 23, 30, அக்டோபர் 3, 5, 14. உங்களோட
வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் துன்பங்கள் தொடராமல் இருக்க பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரித்து காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.